நான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல தருணம் எதிர்பார்த்து அவர்களுக்காக ஒரு பாறைக்கு அடியில் ஒளிந்து கொண்டேன். ஹம்சா அவர்கள் என்னை கவனிக்காமல் நெருங்கி வந்தபோது எனது ஈட்டியை அவரது மர்மஸ்தானத்தை நோக்கி எறிந்தேன். அது பாய்ந்து அவரது புட்டத்திற்கிடையிலிருந்து வெளியேறியது. அதுதான் ஹம்சா அவர்களின் வாழ்நாள் முடிவிற்கு காரணமாக அமைந்தது. பிறகு குறைஷிகள் உஹதிலிருந்து மக்காவை நோக்கி திரும்பிச் சென்றபோது நானும் அவர்களுடன் திரும்பினேன். மக்காவிற்கு போய் அங்கு வெற்றி கிடைத்து இஸ்லாம் பரவும் வரையில் தங்கினேன். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின் அங்கிருந்து வெளியேறி தாயிஃபிற்கு ஓடிச் சென்று விட்டேன். தாயிஃப் வாசிகள் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளவும் அதை ஏற்று நடக்கவும் கருதி தங்கள் தூதுக்குழுவினரை அல்லாஹ் வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தனர். அப்போது என்னிடத்தில் அல்லாஹ் வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் வரும் தூதுவர்களுக்கு தொல்லை தரமாட்டார்கள், எனவே தூதுக்குழுவினருடன் சேர்ந்து நீங்களும் செல்லுங்கள் என்று கூறப்பட்டது. எனவே தூதுக்குழுவினருடன் நானும் புறப்பட்டு அல்லாஹ் வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தேன். என்னை அவர்கள் கண்டபோது நீ வஹ்ஷிதானே என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று கூறினேன். நீதானே ஹம்சாவை கொன்றாய் என்று கேட்டார்கள். நான் உங்களுக்கு எட்டியபடி விஷயம் நடந்தது உண்மைதான் என்று கூறினேன். அப்போது அவர்கள் உன்னை காணும்போது என் பெரிய தந்தை ஹம்சாவின் நினைவு வரும், எனவே என்னை விட்டும் உன் முகத்தை மறைத்து கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள். உடனே நான் அங்கிருந்து புறப்பட்டுவிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்டபோது தன்னை ஒரு நபி என்று வாதிட்ட வண்ணம் பொய்யன் முசைலமா கிளம்பினான். அவன் நபித்தோழர்களிடம் போர் புரிவதற்காக பெரும்படை ஒன்றை திரட்டலானான். அவனை முறியடிப்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் படைதிரட்டி அதற்கு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்தார்கள். நான் என் மனதிற்குள் நிச்சயம் நான் முசைலமாவை நோக்கி புறப்பட்டு செல்வேன். அவனை நான் கொல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். அதன் மூலம் முன்பு நான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றதற்கு பிரயாசித்தம் தேடி ஈடு செய்யலாம் என்று கூறிக்கொண்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பிய போர்ப்படையிலிருந்த மக்களுடன் நானும் புறப்பட்டு சென்றேன். அப்போதுதான் அவனுடைய விஷயத்தில் நடந்து முடிந்தது. அப்போரின் போது ஒரு மனிதன் ஒரு சுவரின் இடைவெளியில் நின்று கொண்டிருந்தான். அவன் தலைவிரி கோலத்துடன் போரின் புழுதி வடிந்து சாம்பல் நிற ஒட்டகம் போன்றிருந்தான். அவன் மீது ஹம்சா அவர்களை கொலை செய்த அதே எனது ஈட்டியை எறிந்தேன். நான் அந்த ஈட்டியை அவனது இரு மார்புகளுக்கு மத்தியில் பாய்ச்சினேன். அது அவனது பின் தோள்களுக்கிடையிலிருந்து வெளியேறியது. அவனை நோக்கி அன்சாரிகளில் ஒருவர் ஓடி வந்தார். தமது வாளால் அவனது உச்சந்தலை மீது ஓங்கி வெட்டி விட்டார். அவன்தான் முசைலமா.